சார், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஜாமீன் மனுவை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. சார் டபுள் பாக்ஸ்ல இதுல ரெக்டாங்குலர்ல காட்டுங்க. அந்த பெட்டிஷன் மே மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது சார். சரிங்களா சார்? பார்லிமெண்டோட ஆன்சர் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். சார் ரொம்ப தெளிவாகவே கேட்டிருக்கிறாங்க சார். நீங்க எதிர்கட்சி தலைவர்கள் மேல மட்டுமே இப்படி வழக்கு பதிவு செய்யப்படுதா, இது என்ன ட்ரெண்டான்னு கூட கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா சார்? நீங்க அதுக்கான பதில இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்திருக்குது. அமலாக்கத்துறையை பழிவாங்குவதற்காக இவங்க பயன்படுத்துறாங்க. டெல்லி பாணி நடவடிக்கை தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு இந்த மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர், அந்த பேப்பர் போடுங்கப்பா, சட்டத்துறை அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு சார். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார் இந்த இஷ்யூ பத்தி? எங்களுக்கு நல்லா தெரியும் இது எப்படிப்பட்ட வழக்கு, இந்த வழக்கு டெல்லியில எப்படி செய்யப்பட்டது என்ன. அதாவது இவங்க என்னன்னு கேட்டா, இவ்வளவு நாள் இந்த 10 ரூபா வாங்குறது, டாஸ்மாக்ல இந்த மாதிரி நடக்கிறது, இது எல்லாமே அது நம்ம இருக்கு. நிறைய நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது, நிறைய பார்த்திருக்கிறோம். இதை சரி செய்ய வேண்டியது யாருன்னு கேட்டா, இப்ப ஒரு போலீஸ்காரர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொன்னா அந்த துறை சார்ந்தவர்கள் நடவடிக்கை எடுப்பாங்க. சரி, எடுத்து அதுக்கான அதே போல அந்த துறையை இதை கவனிக்கணும். அது நம்ம ஒண்ணும் குறை சொல்லல. இவங்க நடவடிக்கை எடுக்கிறது, அவங்க தப்பு பண்ணியிருந்தா போய் நடவடிக்கை எடுங்க, உங்களை யாரையும் நம்ம மானான்னு சொல்லல. ஆனால் அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான யோகிதைன்னு ஒண்ணு இருக்கு. யார் எடுக்கிறது, அவங்க என்ன, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். அதாவது கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி 193 வழக்கு பதிவு செய்யப்பட்டதுல 10 வருஷமா, அதாவது நிலுவையில் இருக்கு, எல்லாம் இருக்குல்லாம் சரி, 10 வருஷமா 2 தான் உங்களால பண்ண முடியுமா? அப்ப டெல்லியில இதே தானே. அதாவது நீங்க டெல்லியை போல நினைச்சிட்டீங்க தமிழ்நாட்டையும். டெல்லியில உண்மையிலே நாங்க ஒரு சிறிய கட்சி தான். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிகப்பெரிய லீடர் தான். ஆனால் அடுத்த கட்டம் மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த பெரிய அரசியல் ரீதியாக உங்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பெரிய தலைவர்கள் இல்லை. என்ன, இன்னும் எங்கள்கிட்ட சொல்ல போனா காவல்துறை இல்ல. உங்க அளவுக்கு எங்களுக்கு பெரிய பணபலமோ பலமோ எங்கள்கிட்ட இல்ல. இதெல்லாம் இதெல்லாம் இல்லாததுனாலதான் எங்களை நீங்க ஈஸியா அடிச்சிட்டீங்க. அதாவது எங்களை மக்கள் அடிக்கல, மக்கள் எங்களை தோக்கடிக்கல. நீங்க என்னென்னலாம் செய்ய முடியுமோ சாம பேத தான தண்ட அத்தனையும் பயன்படுத்தி எங்களை ஒழிக்கணுங்கிற ஒரு முயற்சியில எங்களை இமேஜ இந்த மதுபான கொள்கை அங்க நடக்கவே இல்லை. அது ஆரம்பிச்ச உடனே அது தடை பண்ணி அதுல நாங்க 100 கோடி ரூபாய் அதை வாங்கிட்டதாக எந்தவித ஆதாரங்களை இது வரைக்கும் நிரூபிக்காம டெல்லி கோர்ட்டே ஒரு தடவை சொல்லியும் ஏதாவது ஆதாரங்களை கொடுங்கன்னு. ஆனா இது நீதிமன்றத்துல இந்த ஈடிக்கு இதே வேலை, ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழக்கு போடுவாங்க. திகார் ஜெயிலே கொண்டு போய் அடைப்பாங்க. திகார் ஜெயிலே அடைச்சு அங்க இருக்கிற காலத்துல பெயில் கிடைக்கும். பெயில் கிடைச்சு வெளியில வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல இன்னொரு வழக்க போட்டு பழிவாங்கிறதுல இன்னொரு வழக்க போடுவாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இதை இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இதை டெல்லியில அதே மாதிரி மக்கள் மத்தியில எடுத்துட்டு போய் எங்களை டேமேஜும் பண்ணாங்க. அதே மாதிரி எங்களை ஜெயிக்க விடாம பண்றதுக்கு பிளான் பண்ணி ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 39,000 வாக்குகள் ஓட்டர்களை நீக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த மாதிரி எல்லாம் பல வேலைகளை பண்ணி எங்களை காலி பண்ணாங்க. அதனால நாங்க தோத்துட்டா ஒழிஞ்சு போயிட்டோம்னு அர்த்தம் இல்லை. அரசியல்ல வெற்றி தோல்வி, ஜனநாயகத்துல நீங்க தப்பே பண்ணியே வந்திருந்தாலும் அதை நாங்க ஜனநாயக முறைப்படி ஏத்துக்கிட்டோம். அடுத்த இந்தியா பூரா, அதாவது எங்களை டெல்லியில உழைச்சா இந்தியா பூரா நாங்க இறங்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன, அதுக்கு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நல்ல டைம் கொடுத்துருக்கீங்க. என்ன, அதே இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பண்ண மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. இந்த வழக்கு ஒண்ணுமே டாஸ்மாக் அதாவது தப்பு செஞ்சா அவங்களை தண்டிக்க வேணாம்னு நான் சொல்லல, அவங்களை விசாரிக்க வேணாம்னு சொல்லல. டாஸ்மாக்ல இது மாதிரி பல இஷ்யூஸ் இருக்கு. இதை துறையில அவங்க அதை சரி பண்ணணும். தமிழ்நாடு அரசு அதை சரி பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. என்ன, இது இன்னைக்கு நேத்து நடக்கல, இது காலங்காலமா ஒவ்வொரு ஆட்சியில இருந்து இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதை நிறைய வந்திருந்தாலும் அதை நடவடிக்கை எடுக்கணுங்கிற வேண்டுகோளை நம்ம இப்பவும் வைக்கிறோம், எப்பவும் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இதை கேட்பதற்கு ஈடிக்கு என்ன இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். ஈடி டெல்லியிலயும் அவங்க எங்களையும் இது பண்ணல, சரியான பண்ணல. அது பிஜேபிக்கு சாதகமான எடுபடியாகத்தான் அந்த ஈடி இருக்கிறது, எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல இப்பவும் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கும் இவங்களுக்கு என்னன்னு கேட்டா, இப்ப டைவர்ஷன், அதாவது எலெக்ஷன் நேரம் 4 வருஷம் ஆச்சு. இது இன்னைக்கு நடக்கல. இது
கிட்டத்தட்ட 10-15 வருஷமா போன கடந்த ஆட்சியில இருந்து அதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்து இந்த டாஸ்மாக் பிரச்சனை இருக்கிற காலத்துல இருந்து இது நடந்துட்டு தான் இருக்குது. இது ஒவ்வொரு இதுலயும் இதை இத்தனை வருஷமா விட்டுட்டு இப்ப ஆட்சிக்கு இவங்க 4 வருஷம் ஆகுது, இன்னும் 1 வருஷம் தான் பாக்கி இருக்கு. இப்ப விட்டுட்டு இப்ப இன்னைக்கு இதை டைவர்ட் பண்றாங்க. ஏன்னா இப்ப தொகுதி மறுவரையறை இது மிகப்பெரிய அளவுல போய்கிட்டு இருக்குது தமிழ் இந்தியாவுல. முதலமைச்சர்கள்லாம் அழைத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு தனித்துவத்தோட இன்னைக்கு அதை கையில எடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம பாக்குறோம். இது மும்மொழி கொள்கை பிரச்சனை, இது அதோட இந்த புதிய கல்விக் கொள்கை, இதையெல்லாம் இவங்க எவ்வளவு பண்ணி பார்த்து இது என்ன பண்ணாங்க, இது எதிர்கொள்ள முடியல. பாராளுமன்றத்துல இருந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அந்த சூழல்கள் வந்துருச்சு. இப்ப தமிழ்நாட்டுல இது 22ஆம் தேதி எல்லா முதலமைச்சர்கள் எல்லாம் வரப்போறாங்க. இந்தியாவில மட்டும் இல்ல, இது உலக அளவுல பார்க்கப்பட போகுது. நான் வரேன் உங்ககிட்ட. ஆமா அவரு அவரால் இருக்க முடியாது சார். அவங்களுக்கு அவங்க டைவர்ட் பண்ணுவாங்க, இல்ல வேகமா பேசி அந்த பேச விடாம ஆக்குவாங்க. சார் சும்மாரிங்க சார் கொஞ்ச நேரம் பேச விடுங்க சார். கத்துறீங்க சார். நீ முந்தரு.